இவதான் மிஸ் எங்க அப்பா போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்றா மிஸ். போலீஸ் கெட்டவங்க தானே மிஸ்? ஏன்? அன்னைக்கு நீங்க லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுனதுக்கு போலீஸ் உங்ககிட்ட லஞ்சம் வாங்குனாங்கல்ல? இல்ல மிஸ், அவதான் என் அப்பா ஒண்ணுமே இல்ல கடகன் வருவாரு குடு குடு குடுப்பாருன்னு சொன்னா மிஸ். உங்க அப்பா என்ன பண்றாரு? உங்களுக்கு அப்பாவா இருக்காரு. What is your father? My father is our father. இல்லம்மா, அவங்க அப்பா போலீஸா இருக்காரு. அதே மாதிரி உங்க அப்பா என்ன பண்றாரு? அவர் மச்சக்க மேக்கர் ரங்கூஸ்ல பண்ணி தருவாரு. டக் 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 டக்னு குதிரையாரி ராஜகுமாரியை மீட்டு கொண்டு வருவாரு. ஜங்கல் ஹண்டர் கதை சூப்பரா சொல்வாரு. அது என்ன மஜாக்கா? அது ஸ்வீட்டா இருக்கும், சாக்லேட் கலர்ல இருக்கும், டேஸ்டா இருக்கும். குலாப் ஜாமுனோட ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா ஒரு வெட்டி ஆபீசர் மிஸ். ஏண்டா வந்ததுல இருந்து அமைதியா இருக்கீங்க? நாங்க கோவமா இருக்கோம், யாரும் எங்க கூட பேச வேணாம். இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்டாங்க. எங்களுக்கு பதில் தெரியல. எல்லாரும் ஹோன்னு சிரிச்சாங்க. எங்களுக்கு அச்சோன்னு ஆயிடுச்சு. ஏன் மெடிக்கல் ரிப்பன் சொல்ல வேண்டியதானே? ஜெசி, குழந்தைங்களுக்கு பொய் சொல்ல கற்றுக் கொடுக்க கூடாது. அப்ப என்னன்னு சொல்றது? அது என்னன்னு சொல்றது? ஆதி அகரா, ஹவுஸ் ஹஸ்பண்ட் சொல்லுடா. My father is a house husband. திரும்பவும் நான் தான்டா துவைக்கணும். Last night, James was totally off on the France party. So you had fun? Not exactly. Just 3 peg oda nirthikten. Hey, I completely forgot ya. The German on-site project இருக்குல்ல? Hello. Hi. அந்த லிஸ்ட்ல உன் பேர் இல்ல. ராய் தான் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தான். அப்பதான் எனக்கே தெரிஞ்சது. நீ Hey, Jessie. இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது ராய் பிடிச்சு அந்த நேம் லிஸ்ட் ரீஃபார்ம் பண்ண சொல்லு. ஓகே? Cheer up. வா ஜெசி. என்ன ராய், பார்க்காமலே ஜெசிங்கற? How do you know it's me? எல்லாத்துக்கும் ஒரு வாசனை இருக்கு. உன் வாசனை என் மனசுக்கு பிடிச்ச வாசனை. உட்காரு. ராய், ஜெர்மன் லிஸ்ட்ல என் பேர் இல்லைன்னு சொன்னாங்க. எலிஜிபிலிட்டி வைஸ் பார்த்தா என் பேர் இருந்திருக்கணும். ஃபைனல் லிஸ்ட் நீ தானே ப்ரிப்பேர் பண்ண, அப்புறம் ஏன் நான் இல்லை? நல்ல கேள்வி. நான் தான் லிஸ்ட்ல டெர்மினேட் பண்ணேன். பட் வை? கணவன் குழந்தைங்கன்னு ஒரு நல்ல லைஃப்ல இருக்க 6 மாசம் அவங்கள பிரிஞ்சு இருக்கிறது அவள் நல்லா இல்லை ஜெசி. ராய், எனக்கு அப்படி இல்லை. எனக்கு அது ஓகே. ஐ நீட் டு ஃப்ளை. எனக்கு லைஃப்பில் அடுத்தடுத்த உயரங்களுக்கு போயிட்டே இருக்கணும். ஜெசி, ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. கான்ஃபரன்ஸ் கிரைட்டேரியா சொல்விளங்கும் பெருமாள் புதுசா ஓடுறதுனால உங்களுக்கு எதுவும் மூச்சு வாங்குதா? எல்லாம் மேல இருக்கும், பாத்துக்குவோம். பாத்துட்டானே. Offshore and onshore. For example, இப்போ like we all are working together. Something happens. The next client will come to know that. Hello. So what I'm saying was, be careful when you deal with clients. ஒரு புருஷன் நிம்மதியா இருக்க முடியல உங்க புருஷனால. உங்க வீடு A பிளாக்ல இருக்கு, A வீடு Z பிளாக்ல இருக்கு. உங்க புருஷனோட அட்ராசிட்டி A பிளாக்ல இருந்து Z பிளாக் வரைக்கும் வருது. ஆமா, 1500 ஸ்கொயர் ஃபீட் வாங்கிட்டு 10000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சொந்தம் கொண்டாடா இப்படி? ஏமா, பிள்ளையர் பொம்பளையர கூட்டி போய் பேசினா பரவாயில்லமா? கூட்டி கொண்டு குதிக்க 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 விடுறா. இதெல்லாம் கேட்கவே மாட்டீங்களா? Excuse me. Carry on. பேசுறீங்க நினைக்காதீங்க. இந்த குரல்ல இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை ஆம்பளை Yeah, what was I saying? அடங்கி இருக்கு. முதல்ல தயவு செஞ்சு அந்தால வேலைக்கு அனுப்புங்க. இல்லனா இந்த ஃபிளாட்ல எந்த புருஷனும் நிம்மதியா குடும்பம் நடத்த முடியாது. Clients and all the problems. என்ன நடக்குது? Laughing therapy.
அசோசியேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம சிரிச்சிட்டு இருக்கீங்க? சார் சிரிக்கிறது கூட அசோசியேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுமா சார்? ஆஃப் கோர்ஸ். மிஸ்டர் சத்தமா செக்ரட்டரி சிரிக்கிறீங்க. இந்த பிளான்ட்ல ஜத்தமா கூட சிரிக்க கூடாதோ? சிரிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு. எவ்வளவு சிரிக்கணும்னு ஏதாவது ரேஷன் வச்சிருக்கீங்களா சார்? கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அளவா? என்ன அளவுன்னு கொஞ்சம் சிரிச்சு காட்டுங்க No, ப்ளீஸ். no, don't ask like bullshit. இந்த அளவு ஓகேவா சார்? No. Don't laugh, I say. என்ன ஈ சிரிச்சிட்டு? Scream man. Shut up. Why would? வேணாம். சிரிக்கிறீங்க சொல்றேன். Stop it. ஒரு அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி மரியாதை இல்லாம சும்மா பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க. போலீஸ கூப்பிடுவேன். இனிமே இப்படி பண்ணீங்க ஆர்எம்டிஸ் கேஸ் எல்லாத்தையும் உள்ள தள்ளிடுவேன். Be careful. Hello. Be careful. குடும்பம் குழந்தை நல்ல வாழ்க்கை பொம்பளை பிறந்தாலே வீட்டை கட்டி தான் மாற அடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பிரச்சனை? எதுவும் இல்லையே. ஏய் ஏய் பிரச்சனை என்னன்னு சொன்னா என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, செத்து தொலைலாம் போல இருக்கு. சாகுறதா? எது நீ மட்டுமா இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்தா? ஏன்னா இப்பெல்லாம் குடும்பத்தோட சூசைட் பண்ணிக்கிறது ஃபேஷனா போச்சு. என்ன கிண்டலா? எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன் தெரியுமா? எவ்வளவு பெரிய சான்ஸ் தெரியுமா? எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஜெர்மன் போயிட்டு வந்திருந்தேன்னா அடுத்த கிரேட் போயிருப்பேன். மந்த்லி $70 salary இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். எல்லாம் போச்சு. இந்த ராய் போவேனாங்கிறாரு. அப்படியா? ஆமா ராய் உன் ஃப்ரெண்டு தானே, அவர் ஏன் போவேனான்றாரு? ஆமா, நான் அந்த ஃபேமிலி விட்டு பிரியக்கூடாதான். அவர் சொல்றதும் கரெக்ட் தானே. நீ இல்லைன்னா அந்த வீடு அழகா இருக்காதே. ஏடா அம்மா இருந்தா தானே அந்த வீடு அழகு. அம்மா இல்லைன்னா இந்த வீடு அழகா இருக்காது. எப்படி பசங்களும் சொல்லிட்டாங்க, ரைட் விடு. அதெல்லாம் முடியாது. நான் அந்த ஜெர்மன் ட்ரிப் போயே ஆகும். சார் ஒரு தப்பு நடந்துச்சு சார். எல்லாமே தப்பா தானடா நடக்குது. எந்த தப்பு நீ சொல்ற? உங்க 3 ஜெட்டியை தோச்சி மொட்டை மாடல கை வச்சிருந்த சார். சரி. அதுல ஒரு ஜெட்டி தான் சார் இருக்கு. 2 ஜெட்டி காணு சார். 2 ஜெட்டி எங்கடா போச்சு? பக்கத்து வீட்டு ஆயை தோச்சின்னு தர மாட்டேது சார். பக்கத்து விட்டு ஆயா ஏன் ஜெட்டி எடுத்து வச்சுக்கிருச்சா? ஏன் ஜெட்டியை பக்கத்து விட்டு ஆயா எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகுது? போய் கட்டி பிடிச்சி 12 ஜெட்டி உருவிட்டுடா. எஸ் சார். இருக்கிற பிரச்சனையில ஜட்டி பிரச்சனை வேற. டேய், சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணவங்க பிரிஞ்சிடறாங்க, சிட்டியில வந்து சேர்ந்துடுறாங்க, வில்லன்ட்ட இருந்தும் காப்பாத்திடுறோம். இனிமே கதையை எப்படா நகர்த்துறது? சார் ஒரு ஐட்டம் டான்ஸ் ஒன்று வச்சிருவோம் சார். டிஃப்ரெண்டா ஒரு ஆயா கூட்டு வந்து ஆட விட்டுரும். யூத் ஆடியன்ஸ்க்கு ஒரு மெசேஜா இருக்கும்ல. ஒன்னும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி இல்ல பிடிக்கலன்னு சொல்லாடே. என்ன தம்பி? இந்த முறை நான் கவுண்டர் பிராக்டிஸ். வெரி குட். தேங்க்யூ சார். அம்மா இவன் சொன்னது விளங்கும்? விளங்காது சார். அகைன் வெரி குட். தேங்க்யூ சார். இதுல 36 சீனு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரலையும் இருக்குதுண்ணே. செத்தாண்டா கணேசு. என்னங்கடா ஆளுக்கு 10 பச்சி 1 லிட்டர் காப்பியை குடிச்சுட்டு பேசாம நின்றுக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது பேசுங்கடா. சார் நம்ம படத்தோட கிளைமேக்ஸை யோசிச்சாலே ஃபீவர் வருது சார். நீ யோசிக்கலனா ஃபீவர் வருமே சார். கிளைமேக்ஸ் நினைச்சாலே மண்டையெல்லாம் உடையுது சார். டேய் உனக்கு என்ன மண்டை தான் உடையுது, எனக்கு என்னென்ன உடையுது தெரியுமா? உனக்கு என்னப்பா உடையுது? என்னடா உடையுது? முதல்ல டைட்டில் யோசிச்சா சார் டைட்டில் யோசிச்சா கிளைமேக்ஸ் தானா வரும்ல. டைட்டில் யோசிச்சா கிளைமேக்ஸ் தானா வரும். டைட்டில் நல்லா இருக்கே. நான் அது சொல்ல சார். டைட்டில் யோசிச்சா கிளைமேக்ஸ் தானா வரும்ல. ஓ ஏப்பா நம்ம தமிழர்களுடைய பெருமையை பற்றி எடுக்கிறதுனால தமிழ் படம் அப்படின்னு வச்சிருவோமா? சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன லண்டன்ல இருந்தீங்களா? ஏப்பா தமிழ் படம் ஆல்ரெடி வந்துருச்சு சார். தமிழ் படம்னு ஏற்கனவே வந்துருச்சா? ஆமாண்டா டேய். என்னப்பா? கவுண்டர் பிராக்டிஸ் சார். வெரி குட். சார் பார்த்த உடனே லவ் வரதுனால பார்க்க அப்படியே வச்சிடலாமா சார்? நீ அந்த ஸ்டெப்பை விட்டு ஏறவே மாட்டியா சார்? அதை விடுங்க சார். படத்துக்கு 2வது படம் டைட்டில் வச்சிருவோம் சார். ஏய் முதல் படம் எடுத்துட்டு இருக்கோம், எப்படி 2வது படம் வைக்க முடியும்? முதல் படம் வச்சிடலாம் சார். சார் ஐடியா சொல்லு. ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன எழுதுவீங்க? ஸ்கிரிப்ட் எழுதுனதே கிடையாது. முதல்ல ஊன்னு எழுதுவேன். அதான் சார் டைட்டில். அடடே ஊ நல்ல டைட்டிலா இருக்கே. கம் ஆன் ஷார்ட். ஊ ஊ
கோரஸ். சங்கு ஊதிடுவாங்க போல இருக்கப்பா. இதுக்கு தான் நான் சொன்னேன் அப்பவே சாபதெல்லாம் போடாதீங்கன்னு. நான் எங்க சொன்னேன், எல்லாம் இந்த ஆள் தான். ஏன்பா மௌனமா இருக்க, ஏதாவது பேசு. ஏய், அன்பை காட்டுறதுக்கும் அரவணைக்கிறதுக்கும் 1000 வழி இருக்கு. ஆனா கோபத்தை காட்ட மௌனம் மட்டும்தான் இருக்கு. அப்பா செம டயலாக் மச்சி. இதை என் படத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் நான் யூஸ் பண்ணக்கூடாதா? why not? You bloody hell. இந்த பொண்ணு கூட பார்க்க நல்லா தான் இருக்கு. ஏய் என்ன பட பட ஓபன் பண்ணா இங்க போனா அங்க போனா. ஏய் என்ன பண்ற? ஸ்கிரிப்ட்னா என்னது இது? தேங்க் யூ. எழுது. மறுபடியும். ஐயோ ஜி புட்டுகுர் பாவா. ஏய் அது பீச்சாங்கைடா, நேத்து சாப்பிட்டு பாரு. அத்தனை டேஸ்ட் ஒரு மாதிரியா இருக்கா? ஐயோ நல்ல காமெடி நல்ல காமெடி நல்ல காமெடி நல்ல காமெடி நல்ல காமெடி நல்ல காமெடி. கதையை பதிவு பண்றோம், அவன் எப்படி படம் பண்றான்னு பாத்துடலாம்டா. கோன கோன புளியங்கா கொம்பு சுத்தி வாழக்கா 8 புள்ளி போட்டாலா 8 நின்னு பார்த்தாலா. ஏய் என்ன பண்ற? ஜாலியா இங்க விளையாடுகிற. நீ டிஸ்கஷன் வா. போ, அங்க ஒரே ஒரு ரூம்ல போர் அடிக்குது. வேணா டிஸ்கஷனுக்கு வச்சுக்கலாமா? சாரு ஆட்டுக்கால் சூப் வச்சிருக்கா. ஆட்டோட காலா பின்ன என்ன வாடா. ஐயோ வர வர ஆட்டோட காலு ஜாலி ஜாலி. Yes. Yes. Boost is the secret of my energy. Our energy. செகண்ட் ஹாஃப் முடிச்சிட்டேன். ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்ல ஆரம்பிக்கலாமா சார்? நீங்க நல்லா பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ சார். நான் தயாரிச்ச முதல் படம் 100 நாள் ஓடிச்சு. ரெண்டாவது படம் 200 நாள் ஓடிச்சு. எல்லாம் யாரால? கடவுளால சார். அதான் இல்ல சார், மணினால. கரண்ட் ஆடியன்ஸோட பல்ஸ கையில வச்சிருக்காயா மணி. அதனால நீ என்ன பண்ற, மணி கிட்ட போய் ஃபுல் ஸ்கிரிப்ட சொல்லு. அவன் ஓகே சொன்னதும் நெக்ஸ்ட் டே ஷூட்டிங். என்ன சார் தானே? சரிங்க சார். மணி என்ன பண்ண போறான்னு தெரியலையே. உங்க ப்ரொடியூசர் கிட்ட வேணா கதையை ஓகே பண்ணிருக்கலாம். ஆனா மணியை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. மணி கிட்ட அனுப்பு உங்க டைரக்டரை. ரைட்ரா. சார் போன விஷயம் என்ன சார் ஆச்சு? ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டாரா? சார் சொல்லுங்க சார், எப்போ சார் ஷூட்டிங்? தெய்வமே, எப்போ தெய்வமே? டேய் மணின்னு யாரோ ஒருத்தனாடா. அவன் தான் ஆடியன்ஸோட பல்ஸ் வச்சிருக்கானா. அந்த ஆள்கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ணா தான் ஷூட்டிங்கே போக முடியும்னு சொல்லிட்டாங்கடா. மணி கிட்ட சொல்லி ஓகே பண்ண வேண்டியதானே? டேய் இவரால மணி கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ண முடியாதுடா. என்ன சார் பாக்குறீங்க? உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ட் இருந்தா தான் மணிகிட்ட கதையை சொல்லி இன்னத்துக்கு கதையை ஓகே பண்ணிருப்பீங்கல்ல. என்னைக்காவது சீரியஸா இருந்திருக்கீங்களா சார்? எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு கேட்டா கேப்டன் ஆஃப் தி ஷிப். டேய் குழந்தை மாதிரி ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே தெரிஞ்சானா அவன் கவலை இல்லாதவன்னு அர்த்தம் இல்லடா. கவலையை மறைக்கிறதுக்கு சிரிப்பை அவன் ஆயுதமா வச்சுக்கிட்டு தெரிகிறான்னு அர்த்தம். இந்த உலகமே போற்றக்கூடிய சார்லி சாப்ளின் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? மழை பெய்கிற பொழுது குடைபிடிக்காமல் நடப்பது எனக்கு பிடிக்கும், அப்பதான் நான் அழுகக்கூடிய கண்ணீர் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த பரம்பரையில் வந்து சினிமாக்காரங்க தானடா நம்மளாம். சாரி. Up.
சரக்கு ரெடி ஆச்சு. 6 மணிக்கு டெலிவரி கொடுத்துட்றேன், வந்து எடுத்துக்கோ. வணக்கண்ணே. வணக்கம்பா. என்ன கதிரேசா, இன்னைக்கு வால் சிவப்பு கட்டுறசா? ஆமாண்ணே. பாத்துடா, தூரத்துல இருந்தே பாத்துட்டு இருக்க. கிட்ட இருந்து பார்த்தா என் பொண்டாட்டி மாதிரி ஊன்னு இருக்க போறா. என்ன கதிரேசா, நீங்க ரொம்ப கலையா இருக்க. என்னடா வால் பிளாக் அன்னைக்கு? அங்க என்ன சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸா? ஆமா. என்னடா பாக்குற? இது பக்கத்து வேற ஃபிகர். ஏதோ அடி வாங்காம இருந்தா சரி. என்ன சுகு, வீட்ல இருந்து வரும்போதே காக்கியில வர? ஆமா, என் ஆள் பால்டைன் படிக்குது, அவன் நீ காக்கி ட்ரெஸ். அதான். டேய், இதே வேலை தெரியுதுங்களாடா? அதாட கொஞ்சம் வயசு பசங்களை வேலைக்கு வச்சு கூடாதுங்கிறது. ஏங்க, யாருங்க நீங்க? வெளியில வாங்க, யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. ஏன் இங்க இருந்து பாக்கும்போது, இங்க நிக்கும் போது, கையை காட்டும் போது யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்களா? அந்த பொண்ணுக்கு கை காமிச்சா உங்களுக்கு என்னங்க? ஏய், அந்த பொண்ணே நான் தான். இல்ல இல்ல, அந்த பொண்ணுக்கு முடி நல்லா நீளமா இருக்கும். ஆமா, நீளமா தான் இருக்கு. இங்க இருந்து பார்த்தா மூஞ்சி தெரியாது, ஓகே. அம்மாவுக்கு பொண்ணுக்கு கூட வித்தியாசம் தெரியாது? அம்மாவா? எங்க அம்மாவை பார்த்து கை காமிச்சியாமே, அவங்க கிட்ட சொல்ல முடியுமா நீ என்ன நினைச்சு கை காமிச்சேன்னு? நான் 8:30 கிளம்புறேன்னா 8:15 இருந்து 8:30 வரைக்கும் இந்த பக்கமா வெயிட் பண்ணி பார்த்திருக்கலாம். இல்லையா, இந்த பக்கமா ஒரு நாள் 8:15 இருந்து 8:30 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்திருக்கலாம். அதை விட்டுட்டு இங்க இருந்து 6 மாசமா கை காமிச்சிட்டு இருக்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ என்ன பார்க்க ஆரம்பிச்ச 4வது நாள் நான் உன்னை பார்த்தேன். இங்கே உன் பில்டிங் முன்னாடி வெயிட் பண்ணிதான். அப்புறம் அப்பப்போ அந்த டீ கடையில நின்று தம் அடிக்கும் போது பார்த்திருக்கேன். இல்லங்க, தம்லாம் நான் அடிக்க மாட்டேங்க. தெரியும், அந்த கருவாய் தம் அடிப்பான். நீ பால் குடிப்பல்ல? ஆமாங்க. வந்த கோவத்துக்கு 2 உட்லான் தான் வந்தேன். பார்க்க நல்ல பையனா இருக்கியா, அதை தப்பிச்சிட்டேன். அப்புறம் சம்பளம் என்ன 9,000மா? 6 தேதி ஆகும் சம்பளக்கு அவர் பிரிக்கவே இல்லை. டெய்லி 5 மணிக்கு அலாரம் வச்சிருக்க. உன் மொபைல்ல பார்த்தேன். எனக்காக தானே? பார்வதின்னு ஒரு நேம் சேவ் பண்ணிருந்தது, அது யாரு? உங்க அம்மாவா? ஏங்க, எதுக்குங்க அம்மாக்கெல்லாம் போய் அந்த பொண்ணு சொன்ன எதையும் நம்பாதம்மா. அத பார்த்து தப்பா நினைச்சிட்டாங்கம்மா. எந்த பொண்ணு சொன்னதை நம்ப கூடாது? என்னாச்சுடா? கனவு ஏதாவது கண்டியா? ஹலோ ஏங்க, அம்மா கிட்ட என்னங்க சொன்னீங்க? நான் ஒன்னும் சொல்லல, எல்லாத்தையும் நீதான் வளரிட்ட. சரிம்மா, அம்மா எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் சாயங்காலம் வந்து பேசுறேம்மா. ஹலோ கதிரேசா, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்கங்கற? உங்க அம்மாவுக்கு இந்த பயம் பயப்படுற? ஆனா டெய்லி இங்க இருந்து கையை காமிக்கிறேன், நான் போடுற கலர்லயே ட்ரெஸ் போடுறேன். என்ன லவ்வா? சரி, சாயங்காலம் 5 மணிக்கு இப்ராஹிம் பார்க்ல பார்க்கலாம். எங்க 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 எனக்கு 7 மணி வரைக்கும் டியூட்டி இருக்குங்க. பர்மிஷன் கேளு. எங்க 2 மணி நேரம்லாம் பர்மிஷன் தர மாட்டாங்க. அப்ப லீவ் போடு. ஐயோ, வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து லீவே போட்டது இல்லைங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டல, இனிமே அடிக்கடி பெர்மிஷன் கேட்கணும், அப்பப்போ லீவ் போடணும், போய் சொல்ல வேண்டியதா இருக்கும், கடன் வாங்க வேண்டியதா இருக்கும், அடிதடி போலீஸ் கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டியதா இருக்கும். எல்லாத்துக்கும் தயாரா இரு.
வரும்போது மறக்காம அந்த சம்பள கவர் எடுத்துட்டு வந்துரு. புது தூக்குச்சட்டி ஆட்டைய போட்டுற வேண்டியதான். மசாலா பொடி அரைச்சு வைக்க ஒரு தூக்கு சட்டி வாங்கி கொடுக்க துப்பு இல்ல. உனக்கெல்லாம் போய் வாக்கப்பட்ட பாரு. ராத்திரியில செத்தா விளக்கணைக்கு வழி இல்ல, பகல்ல செத்தா வாய்க்கரசிக்கு வழி இல்ல. எல்லாம் என் தலையெழுத்து. சரவணா ஸ்டோர் செல்வரத்னம் அண்ணாச்சிக்கு வாக்கப்பட்டிருக்க வேண்டியதானே. வண்டி வண்டியா பாத்திரம் வந்து இறங்கி இருக்கும்ல. உனக்கு தூக்குச்சட்டி தானே வேணும். என் தலையை அடமான வச்சாவது தூக்குச்சட்டியோட வரேன். தூக்குச்சட்டியை தூக்கிட வேண்டியதான். இப்படி அடியே தனம், நீ ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு. நான் ஆசைப்பட்டதும் கிடைக்கணும். வா. எங்க எந்திரிக்கிறாங்க? அப்படியே முகத்தை காட்டாம பின்னாடியே வா. என்ன ரிவர்ஸ்லயே போறாங்க? ஒரு நிலவரம் சரியில்லை. சரோஜதி மாதிரியே இருக்காயா? டைனோசர் கிளியை கவிட்டு போய் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன்ல. நீங்க போனோனே கரண்ட் வந்துருச்சு. அதுக்காக இவ்வளவு வேகமாவா வரணும்? பாருங்க எப்படி வேர்க்குதுன்னு. இந்தாங்க தொடச்சுக்குங்க. பரவாயில்லங்க, நான் கையிலேயே தொடச்சுக்கிறேன். அப்போ நான் என்னங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுவுமே பேசாம போறீங்க? எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. நீங்க தான் ஏதாவது பேசணும். நீங்க தான் நிறைய பேசுவீங்களே. அப்போ என் மனசுக்குள்ள யாரும் இல்ல. இப்போ ஒருத்தர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்ன பாடா படுத்துறாரு. உங்களுக்கு பரவாயில்லங்க, எனக்குள்ள ஒரு பொண்ணு இருந்துட்டு கொல்லுதுங்க. மனசை திங்கிறாங்க. எப்பவுமே கூட இருக்கணும் போல இருக்குதுங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, காதலிக்கிற எல்லாருக்கும் இதுதான் நடக்கும். என் ஃப்ரெண்ட் சுமிதா ஒருத்தனை காதலிச்சுட்டு இருக்கா. நான் அவளை திட்டிட்டே இருப்பேன், இதுல என்னடி இருக்குதுன்னு. ஆனா இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. ஏய், என்ன நான் பேசிட்டே இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க. ஏதாவது பேசு. நான் என்ன பேசுறதுன்னே தெரியல. ஆனா நீ பேசுறத நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் ஏன் இப்படி ஆனேன்னு எனக்கே தெரியல. நானே இப்பதான் யோசிக்கிறேன். பதவிக்கு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், பணத்துக்கு செங்கல் சூளை. நீனா உங்க அப்பாவுக்கு அவ்வளோ உசுறு. உங்க அம்மா கொஞ்சம் கோவப்பட்டாலும் உனக்கு ஏதாவது இன்னும் துடிதுடிச்சு போயிடுவாங்க. இப்படி பாசமான குடும்பத்தை தாண்டி ஒத்த வீடு, அப்பா, ரைஸ் மில் வாழ்ந்துட்டு இருக்க என்ன காதலிச்சுமே நினைக்கிறியா? ஏய், நான் அதுக்காக சொல்லலடா. எல்லா உறவுகளும் ஒவ்வொரு காலகட்டத்துல விலகி போயிடும். ஆனா எப்போ கூட வருது காதல் மட்டும்தான். ஹலோ பழனி, கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? கொஞ்ச நேரமாவது மெல்ல ஓட விடுமா? 24 மணி நேரமும் போனே பேசிட்டு இருந்தா எப்படி? இல்லங்க, முக்கியமான விஷயம். என்னம்மா முக்கியமான விஷயம்? கரண்ட் இருக்கிறதே கொஞ்ச நேரம், அதோ போன் பண்ணி காலி பண்ணிடுற. மெல்லு விளங்கும்டா. ஹலோ. ஆமா, என்ன நீ நேத்து பஞ்சாயத்துல ஓவரா சொல்ற? அப்ப அவன் பண்ணது மட்டும் சரியா? அதுக்காக அவனுக்கும் உனக்கும் வித்தியாசமே இல்லையா? இதை சொல்லத்தான் போன் பண்ணியா? இல்ல, உன்னதான் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதான் போன் பண்ணேன். ஆமா, வழக்கம் போல உனக்கு வீட்டுல வேலை இல்லையா? வேலை இருக்கு, ஆனா வீட்டுல தான் யாரும் இல்ல. ஓ அப்படியா? என்னடா கிட்டாரி, இப்ப ஊருக்குள்ள என்ன பத்தி என்ன பேசிக்கிறாங்க? முன்னாடி இருந்த மரியாதை இல்லை. மாட்டுக்கிற பையன் தான் நம்ம மானத்தை வாங்கி இங்கே கூடி சின்ன பண்ண ஆக்கிட்டு போயிட்டானே. ஒன்றும் கவலைப்படாத, மறுபடியும் கூட ஏத்திடுவோம்டா. சீக்கிரம் ஏத்துங்க சிங்க, இல்லைன்னா வீட்டுல இருக்க முடியாது.
உன்னை பார்க்க எவ்வளவு ஆசையா வந்தா யாரு வர சொன்னாங்கற? என்ன விளையாடுறியா? எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. உன்னை வேற இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது யாராவது பாத்துட்டாங்கன்னா? கண்டவனுக்கு பயந்துட்டு உன்னை மறந்துட சொல்றியா? இப்ப மட்டும் போட்டுமா இல்ல ஒரேடியா போட்டுமா? உன்னை போய் பார்க்க வந்தேன் பாரு போ. ஏய் இருடா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு மட்டும் உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்காதா? யாராவது பார்த்து பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னா என்ன பண்றதா? உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்டிட மாட்டேனா? கட்டிடுவேன், இருந்தாலும் பயமா இருக்கு. நான் இருக்கும்போது என்ன பயம்? நீ இருக்கிறது தான் பயம். அப்ப நான் போயிட்டு வரேங்க. சரிம்மா, பார்த்து பத்திரமா கொண்டு போய் விட்டாப்பா. சரிப்பா. கைய பாத்துக்கோங்க. சரிம்மா. எப்படா இருக்கு? நல்லா இருக்கா? ஏய் ஒரு ரன்னிங் டைம் ஒரு 30 மினிட்ஸ் இருக்குமா? இல்லை ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸ்கிரிப்டாக நல்லா இருக்கு, ஃபிலிம் அப்படியே சூப்பராக எடுத்துடணும். என்ன பண்ணுற? சொல்கிறா, நான் லைட்டிங் பற்றி யோசிச்சுங்கடா. லைட்டிங்கா? முதல்ல சொல்கிறத கேளுடா. சொல்லு. நம்ம சினிமாவில் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் நிறைய யோசனை பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் தான் சரியான ரிஹர்சல். சரி சரி பண்ணலாம். ரொம்ப டயர்டாக இருக்கு. ஐயோ, ட்ரீம் லேண்ட் போயிட்டு ஒரு லைம் ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு பேசலாம். ப்ளஸ் வா, சஜஸ்ட் ஷாட்லாம் ரொம்ப ஓல்ட் ஸ்டைல்ல அதெல்லாம் எடுக்க முதல்ல வித்தியாசமான ஆங்கிள். சார் குட் ஈவினிங் சார். ஏன்பா நீ ஒன்றும் போகலையா? இல்லை சார், இந்த ஷார்ட் ஃபிலிம்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதுக்கு தான் ஒன்றும் டைம் இருக்கு. எல்லாம் டைம் எடுத்து பண்ணலான்னு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சார். குட். நீங்களாம் இங்கே தான் இருக்கீங்களா? சார் எல்லாரும் இல்லைங்க, எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நாங்கள் ஒரு 5-6 பேர் தான் இங்கே இருக்கோம். வெரி குட், கீப் இட் அப். நீங்கள் ஒன்றும் வீட்டுக்கு கிளம்பலீங்களா சார்? இப்போ தாப்பா மீட்டிங் முடிஞ்சது. அப்படிங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். எங்கே சார் கிளம்பிட்டீங்க? டாய்லெட் போகிறப்பா. நான் தான் கேட்குறேன்னா நீங்களெல்லாம் கேட்கணுமா? சார் தாராளமாக கேளுங்க. முதல்ல இவரை டைவர்ஸ் பண்ணுமாப்பா. சரி மச்சான், நான் ஹாஸ்டல் கிளம்புறேன்டா. எதுக்கு? வேலை இருக்குடா. ஏய் இருடா போகலாம். இவனே அதிசயமாக இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கான். ஏன் அவசரப்படுற? வா எல்லாம் ஒன்றா போகலாம் வா. சரி நான் எப்படி திரும்பி வருது? நான் ட்ராப் பண்ணுறேன்டா. வா, ஓகே இல்லை? சரி வா. ஏன் பைக்கை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுற? நீ தெருக்குள்ளே வரும்போதே இங்கே சத்தம் கேட்குது தெரியுமா? ஆண்டி, நம்ம சூரியனை சுற்றி 1 lakh கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 60-70 வந்து அது ஒரு ஃபாஸ்ட்டா? உள்ளே இருக்கான். அவன் உள்ளே படிச்சுட்டு இருக்கான். நீ போய் அங்கே உட்காந்துடாத, சீக்கிரம் வந்துரு. எனக்கே நிறைய வேலை இருக்கு, நான் உடனே கிளம்பிடுவேன். என்ன ஆண்டி சத்தமே இல்லை? தூங்கிட்டானா? பலமா தட்டு. ஆண்டி, இந்த கம்பெனி ஸ்டேரிங் வெளில போறான் பாருங்க, அவனை கூட நம்புங்க. தனியா படிக்கிறேன் ரூம்ல லாக் பண்றவனா நம்பவே நம்பாதீங்க ஆண்டி. கதவை திறக்கிறதுக்கு ஏன்டா இவ்வளோ நேரம்? ஆனி தட்டுறான்னு நினைச்சமா. அவன் இன்னும் டியூஷன்லேருந்தே வரல, அவன் எப்படிடா தட்டுவா? இனிமே கதவை சாத்திட்டு படிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்னடா டேய், என்னடா நீ வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டியாடா? நான் என்னடா பண்ணேன்? டேய் நீ விளையாட்டுக்கு சொல்றதா எங்க அம்மா சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்காங்கடா. சரி விடு, இன்னைக்கு வந்தாளா? டேய் உனக்கு அறிவே இல்லடா. என்னடா உன் பிரச்சனை? இன்னைக்கு அவ வந்தாளா வரலையா? சரி நீ ஏன் கிரவுண்டுக்கு வரல? காலேஜில் வேலை இருந்துச்சுடா. ஓ, உனக்கு அவளை விட முக்கியமான வேலைலாம் இருக்கா? அவளும் வரல. ஓ, நான் வரல, நான் அவ்வளோ வரல போல. சே, எப்படி தான் நாளைக்கு ஈவினிங்க்கு அவளை பார்க்காம இருக்க போறேன்னு தெரியலடா. ரொம்ப மிஸ் பண்றேன். அப்படியே கண்ணை மூடி திறந்தா நாளைக்கு ஈவினிங் அதுதான் சூப்பரா இருக்காது? டேய் கடுப்பேத்தாதடா, முதல்ல கிளம்பு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, அசைன்மெண்ட்லாம் முடிக்கணும் வேற. ஏன்னா நீ எனக்கு புரிஞ்சுக்க மாட்டேற? நான் எனக்காச்சும் எந்த பொண்ணு முன்னாச்சும் போய் பார்த்துருக்கியா? உனக்கு எப்படி யாருனாவோ அப்படிதான் எனக்கு இவ. சீரியஸாடா,
பேசாமல் அவளை ஃபாலோ பண்ணி அவள் வீடை கண்டுபிடிச்சிரு. அப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் எப்போ பார்க்கணுனாலும் உனக்கு சான்ஸ் கிடைக்கும். ஃபாலோவா? ஃபாலோ பண்ண கெத்து போயிடுமே. ஃபாலோ பண்ணுறதுனா பின்னாடி போகிறதில்ல. சரி விடு, நான் உனக்கு ஒரு பிளான் கொடுத்துறேன். என்ன பிளானு? அவளுக்கு தெரியாமல் வீடை கண்டுபிடிக்கிறேன்டா. அதுக்கு நான் பிளான் பண்ணுறேன். நீ கிளம்பு. என்ன சீக்கிரம் வந்துட்ட? உன் ஃப்ரெண்டு படிக்கிறானா? படிச்சுன்னு தான். நாளைக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அதுக்கு பிளான் போட்டுட்ருக்கேன் ஆண்டி. என்ன ப்ராஜெக்ட்? உங்கள் பையன் தான் ஐடியா கொடுத்தான், அவனே கேளுங்க. சரி, நீ மெல்லமாக பைக் ஓட்டிட்டு போ. நான் எங்கே வெளில போனாலும் அவங்க வந்தால் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன். இன்னைக்கு அது நிஜமாவே நடந்தது. ஆனால் நான் அவளை முதல்ல பார்க்கல, அவள் தான் என்னை பார்த்தா. அவள் என்னை பார்க்கறதுக்காக திரும்பி வரான்னு தெரியாமல் நான் அவளை பார்க்க ஓடினேன். நான் அவளுக்காக ஓடி வர்றதை அவள் பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு. ஆனால் அவள் அதை ரசிச்சா, சந்தோஷப்பட்டா. அவள் அங்கேருந்து போனப்ப என்னை பார்த்துட்டு போன பார்வை அவளோட லவ்வை சொல்லிச்சு. அந்த ஃபீலை வெறும் வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்ன வேணாலும் கேளு. அந்த ஸ்டார் வேணுமா? ஷீலாக்கு ஃபோன். இப்படி சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு நீ ஊருக்கு எங்கேயும் போக வேண்டாம், வா வீட்டுக்கு போகலாம். ஏய் லட்சு, முதல் தடவை உன்னை விட்டு நான் தனியாக போகிறேன்ல. வேற யார்கிட்டயாவது இந்த கதையை சொல்லு. அரே லட்சு, நான் சீக்கிரம் வந்துடுவேன், நீ உடம்பு பார்த்துக்கோ. எல்லாம் ரெடியாக இருக்குல்ல? சார் வாங்க. எல்லாம் நான் சொன்னேன்ல, ஹரிதாஸ் சார். நமஸ்காரம். ரொம்ப நன்றிங்க. பாஸ்போர்ட் கொடு. சார். ஏய் சந்துரு, உங்க பேக்கேஜ் எங்க இருக்கு? இங்கே இருக்கு சார். நீங்க பேசிட்டு இருங்க, நான் செக் இன் பண்ணிடுறேன். டேய் ஷீலாக்கு ஃபோன் பண்ணியா? பண்ணு. ஸ்ரீ ஸ்ரீ ஹலோ. என்னடாச்சு? அவளுக்கு ஃபோன் பண்ண ராம் எடுக்கிறான், சின்ன ஆளுக்கா. ஓகே இக்பால், பாய். சந்துரு. சார் சாரி சார், நான் ஒரு ஃபோனில் இருந்தேன். பரவாயில்ல, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த ஹெல்ப் சார். சந்துரு, என்னப்பாச்சு இவனுக்கு? ஆர் யூ ஆல் ரைட்? அந்த ஸ்ரீக்கு ஃபோன் பண்ணா ராம் அட்டன் பண்ணிட்டான், அதான் கடுப்பில் இருக்கான். இந்த பசங்களோட ரொமான்ஸை புரிஞ்சிக்கவே முடியல. போதும்டா, நான் கூப்பிட்டு சொல்லிக்கிறேன். ஜாக்கிரதை, நல்லா சாப்பிடு. தினம் 2 தடவை இல்லை 3 தடவை ஃபோன் பண்ணு. ஓகே? நீ அழகிறத நிறுத்து, சரியா? போயிட்டு வரேன். ஓகே. ஆல் தி பெஸ்ட். ஹலோ ஹலோ சிவா, கூப்பிட்டிருந்தியா? சந்துரு தான் 2-3 தடவை ஃபோன் பண்ணியிருந்தான். நீ அட்டன் பண்ணல, ராம் தான் எடுத்தான். சந்துருவா? அவன் கிளம்பிட்டான். எங்க? அவன் பஸ்ரிஸ்தானுக்கு வேலைக்கு போறான். வாட்? செக் இன்ல ஆயிடுச்சு, டேக் ஆஃப் மாத்திரம் தான் பாக்கி.
Stop! Don't run! I'll shoot! In this country, drug means death. எதுக்கு சுட்டாங்க? இங்க போது மருந்து கொண்டு வந்தா சாவுதான். ஏய் இக்பால் இக்பால் இந்தா இது உன்னோட பாஸ்போர்ட் சரியா? போய் எனக்கு ஃபோன் பண்ணு சரியா? மறந்துடாத. ஓகே? Excuse me, are you both from India? Are these luggage yours? எஸ் சார். This luggage checked? நோ சார். Come on, go and get it checked. Come on. One by one. Here. Hazard? Drugs! Don't move! Lie down! Everyone on the floor!